இப்பல்லாம் நம்ம ஃபியூவல் ஃபில் பண்றதுக்கு பெட்ரோல் பங்க்ல கியூஆர் கோட் காட்டுறோம். நீங்க கியூஆர் கோட் எடுத்து நீட்டும்போது யோசிச்சிருக்கீங்களா? என்னடா இது கட்டம் கட்டமா இருக்கே! இதுல எப்படி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கியூஆர் கோட நம்ம குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். இதுல இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஏதோ ரேண்டம் டிசைன் இல்ல. அது ஆக்சுவலா பைனரி லாங்குவேஜ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். லைக் பிளாக்னா 1, ஒயிட்னா 0ன்னு சொல்லி. அதாவது அந்த கியூஆர் கோட் ஃபுல்லாவே 1 அண்ட் 0ஸ் தான் இருக்கும். இப்ப இமேஜின் பண்ணுங்க ஒரு வெப்சைட்டோட லிங்க கியூஆர் கோட கன்வெர்ட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்ட டைரக்ட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால கம்ப்யூட்டர்ஸ் லெட்டர்ஸ நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அத பைனரி ஃபார்மேட்டுக்கு மாத்தும். அந்த பைனரி டேட்டாஸ் தான் ஸ்கொயர்ஸா அரேஞ்ச் பண்ணப்படுது. அதனால தான் கியூஆர் கோட விஷுவல் டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சிருக்கும். கியூஆர் கோட்ல கார்னர்ல 3 பெரிய ஸ்கொயர்ஸ் இருக்கும். அது ஒண்ணும் டெக்கரேஷனுக்கு இல்ல. அத தான் நாம பொசிஷன் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 ஸ்கொயர்ஸும் தான் கோடு எந்த ஆங்கிள்ல இருக்கு, தலைகீழா இருக்கா, டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ண உதவும். இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, கியூஆர் கோட்ல பாதியில ஸ்க்ராச்சஸ், டேமேஜஸ் இருந்தாலும் அது வொர்க் ஆகும். ஏன்னா, இங்க எரர் கரெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுவாவே மிஸ்ஸிங் டேட்டாவ கெஸ் பண்ணி கரெக்ட் பண்ணும். அதனால தான் ஸ்க்ராச்சஸோட இருக்கிற கியூஆர் கோட் கூட வொர்க் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சுக்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம், சி யூ.